ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் நல்லா கழுவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்லேயே கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இந்த வெள்ளரிக்காய் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை வேக வச்சு சேர்த்துருங்க. ஒரு அரை கப் அளவுக்கு மூக்கு சுண்டலை வேக வச்சு இதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பெப்பர் சால்ட் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாலட்டு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாலட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.